வெல்கம் டு ஸ்டெல்லா மேக் சேனல். டிஎன்பிஎஸ்சி 2024 குரூப் 2 கொஸ்டின். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு முழை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் செவ்வக வடிவ நிலம். இதில் ஒரு பக்க அளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 15 மீட்டர். மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க 17 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்க அளவு கொடுத்துட்டாங்க. செவ்வக வடிவ அளவில் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா L/B. இப்போது இதில் ஒரு பக்க அளவு B கொடுத்துட்டாங்க 15 மீட்டர்னு சொல்லிட்டு. L தான் தெரியணும். L கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ மூலை விட்டத்தோட ஃபார்முலா எழுதி அதிலிருந்து L கண்டுபிடிக்க போகிறோம். மூலை விட்டத்தோட ஃபார்முலா √L² + B². இதில் Bக்கு பதிலாக 15 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். மூலை விட்டம் 17 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை எழுதிக்கிடுவோம். இதோட வேல்யூ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இங்கிட்டு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். எழுதிக்கிடுவோமா? 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணி இந்த ரூட்டை கேன்சல் பண்ணிடுறேன். மீதி டேர்மை அப்படியே எழுதிக்கிறேன். 17² = L² + 15². இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ 17 ஸ்கொயர் பண்ணால் 289, 15 ஸ்கொயர் பண்ணோன்னா 225. இந்த இதை ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் A² - B² ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். A + B × A - B அதை பண்ணி அதை பெருக்கி அதை அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா 17 பெருக்கி 17 ஸ்கொயர் பண்ணோன்னா 289, 15 ஸ்கொயர் பண்ணோன்னா 225. அதுக்கப்புறம் 289லேருந்து 225 கழிச்சோன்னா 64 கிடைக்கும். அப்போ L² 64னா அப்போ L என்னது? 8 × 64. அப்போ L 8. இப்போ Lயும் கிடச்சிருச்சு, Bயும் தெரிஞ்சிருச்சு. அப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோமா? இப்போ L 8 கிடச்சிருச்சு. அப்போ ரெண்டையும் பெருக்கிறோம். L × B தானே ஏரியா. இப்போ Lோட வேல்யூ 8, Bயோட வேல்யூ 15. ஏற்கனவே நம்ம போட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரெண்டையும் பெருக்கணுன்னா 8 15 எவ்வளவு அப்படின்னா 8 5 40, 0 மீதி 4, 1 8. அப்போ 120 தான் ஆன்சர். ஆன்சர் 120 தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் டி தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக ஆன்சர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.